9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் கொள்கை அடிப்படையில் நீடிப்பதாக இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமான மதிமுக இன்று திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக பொதுக்குழு தீர்மானமாக நிறைவேற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே திமுகவுக்கு எதிரான கருத்துக்களையும் தாவேகாவுக்கு ஆதரவான கருத்துக்களையும் மதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் நீடிப்பதா விலகுவதா என்பது குறித்து இன்றைய பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின்படி இன்று காலையில் சென்னை அண்ணா நகரில் இந்த பொதுக்குழு கூட்டம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து அழைப்பிதழ் அனுப்ப பெற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனால் 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் நீடித்து வந்த மதிமுக இன்று கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்டவை தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த சூழ்நிலையில் மதிமுகவின் நிலைப்பாடு தாவேகாவுக்கு ஆதரவாக இன்று ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனால் தாவேகா கூட்டணியில் மதிமுக எதிர்வரும் தேர்தலில் இணையலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இன்று திமுக கூட்டணியில் இருந்து விலகிய போதிலும் மதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்கள், ஒருவர் சீர்காழி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் தமிழ்ச்செல்வன், மற்றொருவர் கடையநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன். இதில் சீர்காழி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நான் மதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை, திமுகவில் இணையப் போவதாக அறிவித்திருந்தார். இதே போல கடையநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் நேற்று உயர்நிலை கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஆனால் இன்று பொதுக்குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் வைகோ எடுத்த முடிவு தவறானது என்று கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரனும் தெரிவித்து விட்டார். இதனால் இப்போது 2 எம்எல்ஏக்களும் திமுகவில் நாளை இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் மற்றும் சீர்காழி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருவருமே இப்போது திமுகவில் இணைய போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்று பொதுக்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தீர்மானம் மூலமாக அறிவித்த சில நிமிடங்களிலேயே கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரனும் சீர்காழி தொகுதி எம்எல்ஏ செஞ்சிலும் இப்போது திமுகவில் இணைய போவதாக அறிவித்திருக்கிறார்கள். மதிமுகவில் திமுகவின் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய மறுத்து விட்டார்கள். கட்சி, சாதி, மதம் கடந்து வெற்றி பெற செய்த கடையநல்லூர் தொகுதி மக்களுக்கு உண்மையாக உழைப்பேன் என்றும் அவர்களுக்கு உணர்வினை மதிப்பேன் என்றும் இப்போது கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார். வைகோ எடுத்த முடிவு தவறானது என்று மதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியை ராஜினாமா செய்ய மறுத்து விட்டார்கள். வைகோ தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக அந்த கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவில் இணைய போவதாக அறிவித்திருப்பது இது மதிமுகவின் பொதுக்குழு முடிவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. எந்த காரணத்திற்காக திமுக கூட்டணியில் இருந்து விலகுகிறார்களோ அந்த காரணத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் இப்போது 2 சட்டமன்ற உறுப்பினர்களுமே நாங்கள் வைகோவின் முடிவை ஏற்க மாட்டோம், அவருடைய முடிவு தவறானது என்று 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றிருப்பதால் 5 ஆண்டுகள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாகவே அவர்கள் தொடருவார்கள். ஏனென்றால் திமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றால் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியை பெற்றுதான் அவர் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியும். இவர்கள் ஏற்கனவே திமுக உறுப்பினர் அட்டை வைத்திருப்பதால் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திமுகவின் எம்எல்ஏக்கள், அந்த திமுக கூட்டணியில் உள்ள அந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 49 இவர்கள் இருவரையும் சேர்த்து 51 உயரக்கூடிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. மதிமுக திமுக கூட்டணியில் இருந்து விலகி இருக்கிறது. ஆனால் அந்த கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவில் இணைய போவதாக அறிவித்திருப்பதும் அரசியல் ரீதியாக மிக முக்கியமான திருப்பமாகவும் மற்றும் மதிமுகவின் பொதுக்குழு உயர்நிலை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிராகவும் இந்த முடிவுகளை 2 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களும் அறிவித்திருக்கிறார்கள். தங்களை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கு உண்மையாக இருப்பதற்காக நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே அடுத்த 5 ஆண்டுகளும் பணிபுரிவோம் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எடுத்த முடிவு தவறானது
என்றும் அவர்கள் அறிவித்து இன்று விலகி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் மதிமுக திமுக கூட்டணியில் இருந்து 9 ஆண்டுகளாக நீடித்த கூட்டணியில் இருந்து இப்போது விலகி இருக்கிறது.